கிருஷ்ணசாமி படித்த முட்டாள் 40 ஆண்டு காலம் போராட்டத்தை 25 ஆண்டு கால போராட்டம் என கொண்டாடியவர் என ஜான் பாண்டியன் விமர்சனம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதிக்கு வருகை தந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனுக்கு ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே கட்சித் தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து ராஜபாளையம் தனியார் தங்கும் விடுதியில் பத்திரிகையாளர் சந்தித்த ஜான் பாண்டியன், தேவேந்திர குல வேளாளர் என அரசாணை வெளியிட முயற்சி செய்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அரசாணை வெளியிட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். ஒரு அரசு விழாவில் இந்திரன் நரேந்திரன் என எங்கள் சமுதாயத்தை இணைத்து பேசிய பாரத பிரதமருக்கு நாங்கள் உயிருள்ளவரை நன்றி கடன் பட்டிருப்போம் என்று கூறினார். புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திர குல அரசாணை வெளியிட நாங்கள் தான் காரணம் என கூறியுள்ளது குறித்த உங்களுடைய கருத்து என கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி படித்த முட்டாள், இந்த சமுதாய பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற கடந்த 40 ஆண்டுகளாக போராடி வருகிறோம். ஆனால் அவரே 25 ஆண்டுகள் போராட்டம் என தனக்குத்தானே பாராட்டு கூட்டம் நடத்தியவர் இவர். இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றும் தெரிவித்தார். அதனால கூட்டணி நிலைப்பாடை பொறுத்த மட்டும் தேதி அறிவிச்சப்பட தான் நாங்கள் முடிவெடுப்போம். செயற்குழு பொதுக்குழு தான் முடிவெடுப்போம். ஆனாலும் இன்னைக்கு பிரதமர் மோடிஜி அவர்கள் எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அறிவிச்சதில் மற்றற்ற மகிழ்ச்சியில் எங்களுடைய மக்கள், அதாவது குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் ரொம்ப எழுச்சியோடு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய முதலமைச்சர் தான், முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். ஏன்னா அவங்க பரிந்துரை அடிப்படையில் தான் மத்திய அரசு எங்களுக்கு வழங்கிச்சு. அதுக்கு கன்சோர்மா கமிட்டி, மாநிலவியல் ஆராய்ச்சி எல்லாமே பண்ணது நம்முடைய தமிழ்நாடு அரசு. அதுக்கு முக்கிய காரணம் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் தான்ங்கிறத பெருமையாக சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டால் பரிந்துரை செய்யப்பட்டு மத்திய அரசால் கொடுக்கப்பட்டது தான் இந்த 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர். இது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் போராட்டம். நேற்று இல்லை, இன்னைக்கு 40 ஆண்டுகள் போராட்டம். இதுக்கு முடிவு கொண்டு வந்தது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொது அரசு விழாவில் இந்திரன் நரேந்திரன் சொல்லி நாங்கள்லாம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவர் ஹைலைட் பண்ணது எங்களால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. நாங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு பலன் இந்த தேவேந்திர குல வேளாளர் கிடைச்சதுனால அதில் எனக்கு பெருமையாக இருக்குது. நான் பெருமை என்பதை விட நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். அதான் உண்மையான. அதன் அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு தான் நாங்கள் விசுவாசமாக இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கூட்டணிங்கிறது பேசணும்ல, பேசாமல தர்மத்தை காப்பாற்றணும். கூட்டணி பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். நிச்சயமாக தேர்தலில் போட்டிடுவோம். நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறுவோம். நீங்க எந்த தொகுதியில் போட்டியில கேட்டிருக்கோம். அது பேசி தானே பண்ணுவாங்க. ஸ்ரீலூத்தூர்ல நீங்க நிக்க போறதா ஒரு பேச்சு என்ன சந்தோஷம் தான் உங்களுக்கு. உங்க எப்படி நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்களா அப்படின்னா அவங்க தொகுதியை நின்றுவோம். ஒரு பெரிய விஷயமா அவங்க கூட்டணி தர்மம் என்பது பேச்சுவார்த்தையில் எந்த தொகுதி என்பதை உடன்பாடு ஏற்பட்டு தான் நான் டிக்ளேர் பண்ண முடியும். நான் எல்லா தொகுதியும் நிற்கிறதுக்கு என்னை கூப்பிட தான் செய்யறாங்க. எல்லா தொகுதியும் நான் நிற்க முடியாது இல்லையா. கூட்டணி தர்மம் இருக்கு. அதனால பேச்சுவார்த்தை முதலமைச்சர் இருக்காங்க, துணை முதல்வர் இருக்காங்க. எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை வச்சுதான் நம்ம நீங்க உங்களுடைய கூட்டணியில நீங்க நிக்கிற கூட்டணி வெற்றி பெறும் சொல்றீங்க. இப்ப அதிமுக சசிகலா வந்தனால ஒரு பின்னடைவு இருக்கு. அவங்களோட பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல. ஏன்னா அவங்க வரட்டும் வராது எனக்கு அது அவங்களுடைய சொந்த விருப்பம். அது நான் அதுல தலையிட முடியாது. அங்க வர்றாங்க வரட்டுங்க பார்ப்போம். வரதுக்கு முன்னாடி நிற்போம். இதே மாதிரிதான் சொன்னீங்க. ரஜினி வருவாரு, வந்துட்டு இருக்காரு, போயிட்டு இருக்காரு, என்ன நடந்துட்டாரு, நாளைக்கு டிக்ளேர் பண்ணதான் நீங்க மீடியா தான் சொன்னீங்க. நான் மட்டும் தான் தெளிவா வச்சேன். அவர் அறிவிச்ச பிறகு கேளுக்கிறேன். அது கடைசியில் அறிவிச்சுட்டாரு, வரமாட்டேன்னு போயிட்டாரு. அதனால வரட்டுமா பார்ப்போம். எதுக்கு அதுக்கு முன்னால அவசரப்படணும். இல்லை, இன்னைக்கு பேப்பர்ல உசிலம்பட்டியில தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பள்ளி நிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. சசிகலா நிக்கட்டும். ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் நிக்கலாம். எங்களை பொறுத்த மட்டும் நான் எந்த கூட்டணியில தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பயணிக்கிறதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும். ஒருவேளை அவங்களே நம்ம கூட்டணி வந்துடலாம்ல, அதை சொல்ல முடியுமா? தேர்தல்ங்கிறது எப்போ வேணாலும் என்ன நடக்கலாம். அவங்க வந்துருவாங்கன்னா அதிமுக கூட்டணியில அவங்க வர வாய்ப்பு இருக்கா? நீங்க அதிமுக கூட்டணியில வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். வரலாம் இல்லையா? அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம உங்களால என்னாலும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த கடைசி தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். அதை வந்தா வரே இருப்போம். தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வெளியிட்டதுல உங்களுடைய பங்களிப்பு இருக்குன்றீங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாருன்னா, முழுக்க நாங்க தான் பாடுபட்டோம் அப்படின்னு இருக்காரு. பச்சைசாப்பு கொடியை தவிர மற்ற தேவேந்திர குல வேளாளர் எந்த கொடியும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அவர் படித்து முட்டாள்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரே விழா கொண்டாடு 24 வருஷம் விழா கொண்டாடினா உங்க மீடியாவில் தான் போன 24 ஆண்டு நான் கொண்டாடுறோம்னு சொல்லி கொண்டாடினாரு. உங்களுக்கு தெரியும். 40 வருஷம் போராட்டத்துக்கு 25 வருஷம் போராட்டத்துக்கு வித்தியாசம் இல்லையா? அவர் 6 உட்பிரிவு 8 உட்பிரிவு தான் உங்க மீடியாவில் கொடுத்துட்டு இருந்தாரு. நான் ஒருத்தன் தான் 7 சொன்னேன். 7 முதலமைச்சர் கொடுத்தாரா இல்லையா? மோடி கொடுத்தாரா இல்லையா? அப்ப எது பொய் எது உண்மைன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் நேற்று நான் தான் பண்ணேன்னு சொன்ன இது என்ன எனக்கு கூட புரியல. மக்களை எவ்வளவு நாளைக்கு தான் ஏமாத்த முடியும்? பாப்போம் இந்த தேர்தலில். அவர் தான் தனிச்சு நிற்க போறோம்னு பேட்டி கொடுத்துருக்காரு. நான் தனித்து நிற்பேன் பாப்போம்னு சொன்னாரு. சேலஞ்ச் பண்றேன்.
ஒரு ஓட்டு அவன் சேலஞ்ச் பண்ணி டெபாசிட் வாங்கிட்டா நான் நீங்க சொல்ல கேட்குறேன். அதெல்லாம் சும்மா பேசலாம், மீடியாவில் பேசலாம், மக்கள்கிட்ட உண்மையை பேச மாட்டாப்புல, பொய்யே பேசியே இந்த மக்களை குழப்புவாப்புல. ராஜபாலத்தில் கூட்டம் போட்டாரு, 500 ரூபா வச்சு 5000 சொன்ன மாதிரியா? 500 பேர் தானே கூப்பிட்டாரு, எங்களுக்கு தெரியாதா? 500 சேரை போட்டிருந்தாரு, 300 பேர் உட்காந்துருந்தான், இல்லை 2000 பேர் நாங்கள் கூட்டினோங்க. 10,000 கிராமத்தில் போராட்டாங்க, 10,000 கிராமம், ஒரு கிராமத்து பேரை அவங்களை சொல்ல சொல்லுங்க, 10 கிராமத்து பேரை சொல்ல சொல்லுங்க. பொய்யா மீடியாவில் பொய் சொல்றது எனக்கு தெரியாது, நான் ஓப்பனாக பேசினாரு. எங்களை பொறுத்த மட்டும் 6 உட்பிரி இல்லை, 7 தான் நான் எத்தனையோ திருப்பி உங்களுக்கு மீடியாவில் சொல்லியிருக்கேன். பிரதமர் யாரை எதை அறிவிச்சாரு? 7 தானே அறிவிச்சாரு. முதலமைச்சர் எதை அறிவிச்சாங்க? 7 தானே அறிவிச்சாங்க. அப்ப எது உண்மை எது பொய் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். புரிதல் உங்களுக்கு புரிதல் இல்லாம அவர் வந்து மக்களை குழப்புறாரு. தெரியாத மக்கள் முதல்ல ஏன் சமுதாயமே இல்லைன்னு மீடியாவில் பச்சை பச்சையா எல்லாரும் கேட்கறாங்க. அவருக்கு அதே சொல்ல சொல்ல எங்க தாத்தா யார் பாட்டி பேர் உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டேன், அவரை சொல்லுங்க. நான் தேவேந்திரன் என்னைக்கு அவர் சொன்னதே கிடையாது. இந்த தேவேந்திர மக்கள் அந்த தேவேந்திர மக்கள் தான் குறிப்பாரு. நான் தேவேந்திரன் அவர் சொன்னதே கிடையாது. டாக்டரா இருக்கிறா, படிச்சிருக்கிறா, கொஞ்சமாவது மக்களை ஏமாத்தி எவ்வளவு நாளைக்கு பிழைக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அதனால அவரு வந்து சொன்னது பொய்யானது. அது மட்டும் 6 உட்பிரிவுல நின்னாரு. இப்ப 7 உறுப்பினர் கொடுத்த பிறகு அது தப்புன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனால அது மக்களை ஏமாற்றம் பிழைக்கிறது எத்தனை நாளைக்கு நிலைக்காது. அதுதான் உண்மையான நிலை. 24ஆம் தேதி மோடி மறுபடியும் வராப்ல. இந்த கூட்டணி அன்னைக்கே வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சு சீட்ல இருக்கலாம். மேபி இன்னும் பேச ஆரம்பிக்கல. 24ஆம் தேதி வந்து கோயம்புத்தூர் வராங்க. ஆமா, கோயம்புத்தூர் வராங்க. அவங்களுக்கும் இந்தியா லெவலில் எல்லா இடத்துக்கும் போறதுனால தேர்தலுக்கு முன்னால ஒரு ரவுண்ட் வந்துட்டு போகணுங்கிறதுல வராது. தேர்தல் பிரச்சாரமாக தான் கிட்டத்தட்ட ஒருவேளை அதுக்கு முன்னால இருக்கலாம், அதுக்கப்புறமும் இருக்கலாம். திமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்துத்துவத்தை முன்னெடுத்து இவங்க பிஜேபி எல்லாம் வந்து ஒரு மதவெறி கட்சிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபியோட தலைவர் முருகன் வந்து வேலை பிடிக்கும்போது எதிர்ப்பு தெரிவிச்சவங்க இப்போ அவர் கையில வேலை பிடிக்க ஸ்டாலின் கையில பிடிச்சிக்க, அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அதான் அரசியல். யாரை எப்போ ஏமாத்தணுமோ அப்படிதான் ஏமாத்துவாங்க. திமுக வேலை தானே, உடனே புரிஞ்சுக்கங்களேன். இப்போ நான் இந்துத்துவா இருக்கிறாரு, பிஜேபியில எப்படி கூட்டு வச்சாருல, அவங்க அப்பா கூட்டு வச்சாருல, அப்ப மட்டும் அதை பத்தி ஏன் சொல்லுவாங்க? எங்க அப்பா பிஜேபியில கூட்டு வச்சாரு, நாங்கெல்லாம் இந்துத்துவோட ஒன்னா தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. இது எதுக்கு பொய்யா பேசணும்? இந்துத்துவா இருக்கிறவர் எதுக்கு பிஜேபியில கூட்டு வச்சு முரசொலிமாரன் வந்து எல்லாருக்கும் மந்திரி பதவி வாங்கினீங்க? எப்படி வாங்கினீங்க? அரசியல்ல எல்லாருடைய நாட்டு இணக்கமா இருக்கணுங்கிறதா நான் உண்மையான நிலை. அதான் இணக்கமா இருக்கணும். இந்துத்துவா கொள்கை எதிர்க்கிறவன் இந்துத்துவாவை கூட ஏன் சேர்ந்து மந்திரி பதவி வச்சு கோடி கோடி அடிச்சிங்க? பதில் சொல்லுங்க. வாஜ்பாய் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணீங்க? அப்போ இந்துத்துவா தெரியலையா? மக்களை ஏமாற்றி பிழைக்கிற ஒரு கூட்டம் இப்படிதான் இருக்கும். நம்ம என்ன செய்யறது? மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். பொதுவாக மக்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு விழிப்புணர்வு என்ன பேசுறாங்கன்னா, இந்துக்களை இழிவுபடுத்தி பேசுறதுனால இந்துக்கள் விழிப்புணர்வு இருக்காங்க, அதனால வந்து மறுபடியும் வேலை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது. இந்துக்கள் ஓட்ட வாங்குறதுக்கு அந்த செயல்பாடு ஈடுபட்டு மக்களை ஏமாத்தி பிழைக்கிறவங்க எப்படி எவ்வளவு நாளைக்கு தான் ஏமாத்த முடியும்? இந்துத்துக்களை வந்து பேசுறது வந்து அநாகரியம். நிறைய பேர் பேசுறாங்க இந்துக்களை வேறொரு அனுப்பும், இந்துக்கள் நாட்டில் இல்லைன்னு சொல்லி. நான் தெளிவாகவே சொன்னேன், we are all Indians or Hindus. அதுக்கப்புறம் தான் மற்ற மதங்கள் அப்படிதான் வந்துச்சு. இந்துல இருந்தாலும் மற்ற மதம் வந்துச்சு. கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், பௌத்த மதமா இருக்கட்டும், எல்லா மதம் இருந்தாலும் இந்துத்துவம் அது வந்து வந்ததுதான். பிரிஞ்சு கிளைகளா போச்சு. இதை விட்டுட்டு இந்துத்துவம் அழிப்புன்னு சொன்னா எப்படி அழிக்கிறது? ஒன்னே ஒன்று, இந்த மக்கள் இந்துத்துவ மக்கள் இந்துல இருக்க மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்மளை இழிவுபடுத்தி பேசுறவங்க உள்ள விடக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாங்கன்னா நாகரிகமா இருக்கு. நான் இவங்க வந்து சாப்பிட்டு காணல இருக்காங்க, சாதுவாவே இருக்காங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அதே மாதிரி தேர்தலில் சாதெல்லாம் மிரளும்னு நான் நம்புறேன். அவர் கூட்டத்தில் மனுக்கள் வாங்குறாரு. 100 அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு 100 நாள்ல அந்த மனுக்களுக்கெல்லாம் தீர்வு காணப்படும், எல்லாமே இது பண்றேன்னு சொல்லி கிராம கூட்டம் இது பண்றாரு. கிராம சபை கூட்டத்தில் வந்து 100 மனுவை வாங்கிட்டு 100 நாள்ல பண்ண முடியுமா? 7.5 கோடி பேர் இருக்கும் மக்கள். 7.5 கோடி பேர் இருக்காங்க. 7.5 கோடி பேர்ல கிட்டத்தட்ட அவங்களுடைய பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா எத்தனை லட்சம் கொடுக்க முடியும்? 100 நாள்ல அந்த பெட்டிஷன்லாம் முடிப்பு சொன்னா இதே ஒரு பெரிய பொய்யா இல்லையா? ஃபேக்கா இல்லையா? நம்ம படிச்சுக்கோ, கொஞ்சமாவது காமன் சென்ஸை மக்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். அது சொல்றது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? 100 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சுடும் எப்படி முடியும்? 3 மாசம் ஒரு ஆட்சியில் உட்கார்ந்து பண்ண முடியுமா? சாத்தியக்கூறு இல்லாத பேசணும்னா செஞ்சுவாரோ 100 நாள்ல செஞ்சுவாரோ. தெரியாத மக்கள், அறியாத மக்கள், இன்னும் இந்த பாமர மக்கள் வந்து இதை வாயில பேசுறத நம்புறாங்க. கொஞ்சம் யோசிக்கணும், திங்க் பண்ணி பார்க்கணும். அதை திங்க் பண்ணி பார்த்தாங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க, நல்லா ஏமாத்துறாங்க புரிஞ்சுக்குவாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒன்று. தேர்தலுக்கான கொடுக்குற வாக்குறுதி அவ்வளவுதான். உதயநிதி ஸ்டாலின் வந்து பெண்களை வந்து அடிக்கடி ஒரு இதா பேசுறா, பெண்களை பத்தி இழிவா பேசுறா. அது குடும்ப சொத்து, அவன் ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல பொதுவாக இதுல பேசும்போது பெண்களை பத்தி இதா பேசுறாப்ல. அதான் சொல்றேன், அது குடும்ப சொத்து. அது ஒண்ணு இல்லை. கருணாநிதியும் பேசுவாரு, ஸ்டாலின் பேசுவாங்க, அவரும் பேசுவாரு, எல்லாம் பேசுவாங்க. அது குடும்ப சொத்து. நான் என்ன செய்ய முடியும்? அவங்களுடைய பழகிறவங்க அப்படித்தான் பேசிப்பாங்க. அதை ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, நன்றி.